ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கறி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 350 கிராம் காலிஃப்ளவர் வேக வைக்க போகிறேன். அதனால் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 2 லிட்டர் தண்ணி ஊற்றினக்கப்புறமா தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். சூடாக ஆரம்பித்தக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கிட போகிறேன். காலிஃப்ளவரை சேர்த்தக்கப்புறமாவே உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இது ஒரு 25% உங்களுக்கு வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே அதுவே போதும். நம்ம இந்த புழுக்கள், அதாவது காலிஃப்ளவரில் புழுக்கள் இருக்கும், அதை சாகடிக்கிறதுக்காண்டி மட்டுமே தான் நம்ம காலிஃப்ளவர் கொதிக்க விட்டோம். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த காலிஃப்ளவர் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி 1 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையில் ஒரு 15 கருவேப்பிலையில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். முதலே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திட்டு திட்டாக கிடச்சிரும். அதனால் அது ரெண்டாவது தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முதல்லே வேக வச்ச காலிஃப்ளவர் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரும் நம்ம ரெசிபிக்கு. அதனால் இந்த பேஸ்ட்டோட இந்த காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க. இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். கடலெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பித்தக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. அதனால் நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. ஓரளவுக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இது ஃபுல்லாகவும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஒரு 50% தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மீதி இருக்க 25% நம்ம கறி கூட இதை வேக வச்சுக்கலாம். அதனால் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு காலிஃப்ளவர் மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கலர் மாற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். உங்களுக்கு காலிஃப்ளவர் நல்ல ஒரு வாசனையாகவும் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் இது இந்த காலிஃப்ளவர் மாறிடும். இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறத்துக்கு மாறினா போதும். இதை நீங்கள் ஆயிலில் இருந்து எடுத்து நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவர் கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். எண்ணெய் சூடாக ஆரம்பித்தக்கப்புறமா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையில் ஒரு 15 கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிட போகிறேன். பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம கறி செய்கிறனால வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறணும். ப்ரௌன் கலரில் வெங்காயம் மாறிச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் நம்ம இந்த கறிக்கு தரும். வெங்காயம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுனாலே நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதனால் ஓரளவுக்கு நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிட போகிறேன். தக்காளியும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து ஸ்டவ்வை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
மிளகாய் வத்தல் பொடி வந்து 1 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு இதை வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம கறி செய்கிறனால ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் ரெசிபி. அதனால் ஓரளவுக்கு ஒரு 1 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். அதே நேரத்தில் காலிஃப்ளவர் வந்து ஒரு 25% மட்டும் நம்ம வேக வைக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதனால் ஒரு 1 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி கொதிக்க விட்டால் தான் நம்மளுக்கு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போகும், அதாவது பச்சை வாசனையும் போகும். அதே நேரத்தில் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயை நல்லா வந்து விட்டு பிரியும். அதனால் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துறக்கும் போதே நல்ல வாசனையோடும் அதே நேரத்தில் எண்ணெயை நல்லா விட்டு பிரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த கடாயில் வந்து இருக்குது இந்த மசாலாவோட. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை வந்து இந்த மசாலா தண்ணியோட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 25% மட்டும் நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கணும்னு முதலே சொல்லியிருந்தேன். அந்த 25% வந்து இந்த மசாலா தண்ணியோட நம்ம சேர்த்து வந்து வேக வச்சிடலாம். அப்படி நம்ம வேக வைக்கும் போது இந்த மசாலா தண்ணியோட இந்த காலிஃப்ளவர் வேகிறனால இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக வந்து உங்களுக்கு மாறிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தாலே தெரியும், நல்ல வாசனையோடு இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் காலிஃப்ளவரும் நல்லா வந்து இந்த மசாலா தண்ணியோட ஜெல்லாகி உங்களுக்கு தனியாக எடுத்து சாப்பிடும் போது கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு தண்ணி இருந்தது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி ஸ்டேஜில் இருக்குது. இதை கறி ஸ்டேஜுக்கு நம்ம மாற்றணும்னா கூட ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம திறந்து வச்சு ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணியும் வந்து வற்றிரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து இது வந்து கட்டியாகவும் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கிரேவிக்கும் கறிக்கும் வித்தியாசம். ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்டேஜிலே கூட சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டாலே ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இது வந்து இறுகிரும். ஆனால் கடைசியாக இதை வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்க்க மறந்துடாதீங்க. கொத்தமல்லி இலை வந்து கடைசியாக ஓரளவுக்கு தூவி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கறி. அதனால் கொத்தமல்லி இலை வந்து ஓரளவுக்கு தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு 5 நிமிஷம் கழிச்சே உங்களுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் கறி வந்து ஓரளவுக்கு இறுகி கட்டியாயிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து சாதம், தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி இது கூட எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு நீங்கள் வீட்டில் கொடுத்தாலே இதே ரெசிபியை திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். நன்றி.